குடமிளகா சாதம் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கேப்சிகம் ரைஸ் செய்கிறதுக்கு நான் ஒரே ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற சென்டர் பார்ட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது உள்ளே இருக்க விதையும் சேர்ந்து நமக்கு வந்துடும். இந்த மாதிரி விதையை எடுத்துகிட்டு நம்மளுக்கு கேப்சிகம் எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விதையும் இது மாதிரி நம்ம எடுத்துடலாம். இப்போது அந்த கேப்சிகமை ஹாஃபாக கட் பண்ணி அந்த ஹாஃபில் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி இதை ரெண்டாக கட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நீல வாக்கில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெரைட்டி ரைஸுக்கு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெதமல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்தால் போதும். காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் இந்த வெரைட்டி ரைஸுக்கே கூடுதலான டேஸ்ட்டை நமக்கு கொடுக்கும். இப்போது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு நம்ம எடுத்துருக்கக்கூடிய எல்லா பொருளையும் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற மாதிரி நம்ம வறுத்துக்கலாம். இதை மிதமான தீயில இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொடியோட பதம் இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பொடி ஓரமாக இருக்கட்டும். நான் எடுத்த இந்த பொருளோட அளவுக்கெல்லாம் 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சாதம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பொடி கரெக்டாக இருக்கும். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையுமே சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கினா போதும். வெங்காயத்தை எண்ணெயிலேயே லைட்டாக வதக்கி அதுக்கப்புறம் நம்ம சாதம் செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் சேர்க்காம கூட இந்த வெரைட்டி ரைஸ் நீங்கள் செய்யலாம். வெங்காயத்தோடு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கேப்சிகம் பிடிக்காதவங்களுக்கும் அதோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்களுக்கும் கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு தடவை வெரைட்டி ரைஸ் செய்யுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாசனைக்காக 2-3 கருவேப்பிலை இலையும் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வெங்காயத்தோடு வதக்கிடலாம். நம்ம கட் பண்ண அந்த ஒரு கேப்சிகம் ஒரு சின்ன பவுல் அளவுக்கு இருக்கும், அதை அப்படியே வெங்காயத்தில் சேர்த்துட்டு மிதமான தீயிலேயே இந்த வெங்காயத்தோட கேப்சிகம் வதங்கணும். இது வதங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில மூடி போட்டு வேக வச்சா போதும். இந்த கேப்சிகம் ரொம்பவே ஜூஸியாக நம்மளுக்கு சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கேப்சிகம் வதங்கும் போதே அதில் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ரெண்டையுமே எண்ணெயில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இந்த உப்பு இந்த பொடியோட மிக்ஸ் பண்ணுறதுக்கான அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். சாதம் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்ததுனால தேவையான அளவு உப்பு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்க்கலைன்னா இந்த டைமில் பார்த்துட்டு நிறைய உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு 2 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா குக் ஆயிரும். லிட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வெங்காயமும் கேப்சிகமும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா இது சுருங்க வெந்திருக்கும். இப்போது நம்ம இந்த டைமில் வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணின அந்த பொடியையும் சேர்த்துட்டு இதையும் வெங்காயம் கேப்சிகமோட லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மிதமான தீயில ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். அதிக ஃப்ளேமில் வச்சோன்னா நம்மளுக்கு இந்த பொடியெல்லாம் தீஞ்சு போயிடும். மிதமான தீயில தான் லைட்டாக இந்த பொடி எண்ணெயோடு மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு லிட் போட்டு மூடிடலாம். 2 செகண்டுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துட்டு வடித்து ஆற வச்ச சாதத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கலரணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே கேப்சிகம் நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். இந்த பொடியுமே 1 நிமிஷம் மிதமான தீயில குக் பண்ணதான். சாதத்தை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கடைசியாக தேவையான அளவு மல்லி இலையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆயிரும். இது லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேப்சிகம் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஜூஸியான ஹெல்த்தியான இந்த கேப்சிகம் ரைஸ் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மாதிரி சிம்பிளான வெரைட்டி ரைஸ் ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வெறும் அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும்.